பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதனுடைய முதல் பகுதி, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உனக்கு பனியைப் போல இருப்பேன். பனி என்பது ஒரு துளி, ஒரு தண்ணீர் துளி. அது தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பனி எதை காட்டுகிறது, எதை காண்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்ததுன்னு வாசிக்கிறோம். பனியின் மூலமாக விருட்சங்களுக்கு தேவன் தண்ணீர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய நினைவுகள் பொல்லாதவைகள் என்று ஆண்டவர் கண்டு, ஆண்டவர் மழையை மனிதன் மேலே அனுப்பினார், கொடுத்தார். ஸோ பனி என்பது தேவன் விரும்பி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது அல்லது ஆண்டவருக்காக வாழும் போது தேவனே விரும்பி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அதுதான் தேவன் நமக்கு பனியாய் இருக்கிறார், பனியை போல இருக்கிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பனி குறிக்கிறதா இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவன் வானத்தின் பனியை தந்தருளுவாராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபு புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என் கிளையின் மேலே பனி முழுவதும் தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறது. இந்த 2 வசனத்துல வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் காண்பிக்கிறது இருக்கிறார். ஸோ பனியை போல இருப்பேன் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதங்களினாலே உன்னை நான் நிரப்புவேன். அதனால தான் 133ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதின் மேலும் இருக்கும் பனிக்கோப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறதை நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, பனி என்பது என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அது ராஜாவினுடைய தயை என்பது காண்பிக்கிறது. ராஜாவினுடைய தயை பனியை போல இருக்குமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 1:9 அந்நிய நாட்டிலே தானியேல் தங்கியிருந்த போது ராஜாவின் தயை கிடைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தயை பாராட்டுவாராக. கர்த்தர் நமக்கு தயை பாராட்டும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேன்மையுள்ளதா இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரப்பப்படுவோம். அந்த தயவினாலே நாம் வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன், பனியை போல இருப்பாராக. அப்படி என்றால் விரும்புகிற பிரகாரம் உங்களுக்கு செய்வாராக. வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவாராக. தேவனுடைய தயவினாலே நீங்கள் காக்கப்படுவீர்களாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.